தமிழ்நாட்டில் பொறியியல், பாலிடெக்னிக் மற்றும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் பொறியியல், பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விண்ணப்ப பதிவுக்கான இணையதளத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் ஒரே நேரத்தில் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய விவரங்களை இணையதளத்தில் பதிவு செய்து வருகின்றனர். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு www.tneaonline.org என்ற இணையதளத்தில் இன்று முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு அசல் சான்றிதழ்களை ஜூன் 9ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ரேண்டம் எண் ஜூன் 11ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் ஜூன் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 27ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்கும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப கட்டணம் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு 250 ரூபாயாகவும் இதர பிரிவினருக்கு 500 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு www.tngasa.com என்ற இணையதளத்திலும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர www.tnpoly.in என்ற இணையதளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரையிலும், பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரையிலும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான விண்ணப்ப கட்டணம் 2 ரூபாயாகவும் இதர பிரிவினருக்கு 50 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை என்றும் இதர பிரிவினருக்கு 150 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.